வணக்கம். இன்று இந்திய எல்லைகளை பாதுகாப்பது யார் என்று குறித்து ஒரு இந்திய வரைபடத்தின் மூலமாக நாம் தெளிவுபடுத்த இருக்கிறோம். இது இந்திய மத்திய ஆயுத காவல் படை வீரரின் ஒரு குமுறல், இது ஒரு முழக்கம், இது இந்திய அரசாங்கத்திற்கும் தமிழக அரசாங்கத்திற்கும் எடுத்துச் சொல்லும் ஒரு தொடக்கம் என்பதை இந்த வீடியோ மூலமாக நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்பர் 1, இந்திய எல்லை பாதுகாப்பது முப்படையா இல்லை மத்திய ஆயுத காவல்படையா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோ பறைசாற்றப்படுகிறது. முப்படை என்று அழைக்கப்படக்கூடிய ஏர்போர்ஸ், நேவி, தரைப்படை என்று அழைக்கக்கூடிய இராணுவம், இவை முப்படை என்று அழைக்கப்படுகிறது. இந்திய மத்திய ஆயுத காவல் படையின் கீழ் வரக்கூடிய பிஎஸ்எஃப், எஸ்எஸ்பி, ஐடிபிபி, சிஎஸ்எஃப், அசாம் ரைபிள், எஸ்எஸ்பி, எஸ்பிஜி, எனர்ஜி போன்றவை அழைக்கப்படுகிறது. மற்றும் மத்திய உள் பாதுகாப்பின் கீழ் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவை சிஎஸ்எஃப் என்று அழைக்கப்படுகிறது. குறிப்பாக இப்படையில் மத்திய ஆயுத காவல் படையின் கீழ் இதனை 2012ஆம் ஆண்டு வரை துணை இராணுவப்படை என்று அழைக்கப்பட்டதை மத்திய உள்துறை அமைச்சகம் தற்போது மத்திய ஆயுத காவல் படை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதைத்தான் நாம் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ், சிஏபிஎஃப் பேஷன் என்று அழைக்கிறோம். குறிப்பாக இந்திய எல்லையை பாதுகாக்கக்கூடிய மொத்த நில அளவுகள் குறித்து நாம் பார்க்க போனால் 15106.7 கிலோமீட்டர்கள். இதில் மத்திய ஆயுத காவல் படை என்று அழைக்கக்கூடிய இந்த பிஎஸ்எஃப், எஸ்எஸ்பி, ஐடிபிபி, எஸ்எஸ்பி, அசாம் ரைபிள், ஐடிபிபி போன்றவை பாதுகாக்கும் நில எல்லைகள் 13,955 கிலோமீட்டர் என்று நாம் குறிப்பிடுகிறோம். மீதமுள்ள 1151.7 கிலோமீட்டர் மட்டுமே இந்த இராணுவம் பாதுகாப்பு செய்து வருகிறது. ஆனால் இராணுவத்திற்கான முழு அந்தஸ்து முன்னாள் இராணுவ வீரர் என்று அழைக்கப்படக்கூடிய படைப்பிரிவுகள் நலவாரியம் என்று அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்திய மத்திய ஆயுத காவல் படை இந்திய எல்லைச்சாமியாக இருக்கும் இவர்களுக்கு இதுவரை எந்த ஒரு நலவாரியம் இல்லை, எந்த ஒரு குறைதீர்க்கும் நாளும் இல்லை, எந்த ஒரு சூழலிலும் இவரை கண்டுகொள்ளாத அரசாங்கமாக இன்று மத்திய அரசும் மாநில அரசுகளும் திகழ்ந்து வருகிறது. இது குறித்து முதலமைச்சர் அவர்கள் பரிசீலனை செய்ய வேண்டும். இந்த இந்திய மத்திய ஆயுத காவல் படைகள் பாதுகாக்கக்கூடிய எல்லைகளை குறித்து நாம் இன்று அறிய இருக்கிறோம். குறிப்பாக நாம் இன்று அறியக்கூடிய முதல் இந்திய வரைபடத்தின் பிஎஸ்எஃப் பாதுகாக்கக்கூடிய இடங்கள் குறித்து நாம் அறியலாம். முதலாவதாக குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர் போன்ற பகுதிகள் வரை 3323 கிலோமீட்டர் இந்த பிஎஸ்எஃப் டூட்டி பார்த்து வருகிறது. 106 கிலோமீட்டர் பிளஸ் சீனாவின் குறிப்பிட்ட பகுதியில் ஏற்கனவே நாம் சொன்னது போல 1151.7 கிலோமீட்டர் இராணுவம் பாதுகாத்து வருகிறது. அடுத்ததாக இந்திய எல்லையில் இருப்பது பாகிஸ்தான், அடுத்ததாக ஆப்கானிஸ்தான், அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது சைனா. சைனாவை குறித்து பார்க்கும்போது 3488 கிலோமீட்டர் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இதில் இந்தோ நேபாள், இந்தோ பூடான் மற்றும் அருணாச்சல பிரதேஷ் போன்ற பகுதிகளில் ஐடிபிபியும், பூடானில் எஸ்எஸ்பியும், நேபாளில் எஸ்எஸ்பியும் இவைகள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அடுத்ததாக பங்களாதேஷ் எல்லையில் பாதுகாக்கக்கூடியவை பிஎஸ்எஃப் வீரர்கள் என்பதை நீங்கள் அறியப்பட வேண்டும். அடுத்ததாக மியான்மர், பர்மா பார்டர் என்று அழைக்கக்கூடிய முற்காலத்தில் மியான்மர் என்று அழைக்கப்படும் 1643 கிலோமீட்டர் இந்த அசாம் ரைபிள் வீரர்கள் பாதுகாத்து வருகிறார்கள். ஆக குறிப்பாக நம் நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்நிய நாடுகள் என்று பார்க்க போனால் முதலாவதாக இருப்பது பங்களாதேஷ், அடுத்து சைனா, அடுத்து பாகிஸ்தான், அடுத்து நேபாள், அடுத்து மியான்மர், அடுத்து பூடான், அடுத்து ஆப்கானிஸ்தான் என 7 நாடுகள் நம் நாடு தழுவிய பாதுகாப்பில் எல்லை சாமிகளாக இருப்பது இந்த இந்திய மத்திய ஆயுத காவல்படை வீரர்கள் என்பதை நாம் அறியப்பட வேண்டும். ஒட்டுமொத்த இந்த இந்திய மத்திய ஆயுத காவல்படை வீரர்கள் பாதுகாக்கும் பணியை குறித்து நாம் அறியலாம். குறிப்பாக இந்த உள் பாதுகாப்பில் சிஆர்பிபி வீரர்கள், கோப்ரா என்று அழைக்கப்படக்கூடிய வீரர்கள் நக்சலைட்டை தாங்கி நிற்கும், நக்சலைட்டை ஒழிக்கும் நடவடிக்கையில் அதிகபட்சமாக இவர்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். 1999 கார்கில் மோதலின் போது பிஎஸ்எஃப் மலையின் உச்சியில் இருந்து இராணுவத்தோடு இணைந்து செயல்பட்டது. கடந்த 10 ஆண்டுகளாக மணிப்பூரில் உள்நாட்டு பாதுகாப்பிலும் பிஎஸ்எஃப் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறது. 1971 பங்களாதேஷ், கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்படக்கூடிய பங்களாதேஷில் விடுதலையை வாங்கி தருவதில் திருமதி இந்திரா காந்தி அவர்களும் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்களும் ஈடுபடுத்தப்பட்டதை, இந்த பிஎஸ்எஃப் ஈடுபடுத்தப்பட்டதை அனைவரும் அறிவீர். அதே போன்று மத்திய உள் பாதுகாப்பு கட்டமைப்பில் கீழ் வரக்கூடிய சிஎஸ்எஃப் என்று அழைக்கக்கூடிய வீரர்கள்
அணுமின் நிலையங்கள், பெரிய துறைமுகங்கள், கனரக பொறியியல், எஃகு ஆலைகள், தடுப்பணைகள், உர அலகுகள், விமான நிலையங்கள், மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் போன்றவற்றில் நீர் மின் அனல் நிலையங்களிலும் பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். இவர்களுடைய டூட்டி குறைஞ்சபட்சமாக 8 மணி நேரம் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆனால் இவருடைய நடைமுறை டூட்டிகள் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் முதல் 14 மணி நேரமாக இவர்களுக்கு ஆகிவிடுகிறது. கண் விழிந்து, கண் சிவந்து, கண் எப்போது சிவப்பாக காணப்படும் என்பதை இந்த துறைமுகத்தில் பார்த்தால், சிஎஸ்எஃப் வீரர்களுடைய கண்களை பார்த்தால் தெரியும் இவருடைய டூட்டி எந்த அளவுக்கு கடினமானது என்பதை அனைவரும் அறிவேன். அதே போன்று இந்தோ தீபக் பார்டர் போலீஸ் என்று அழைக்கக்கூடிய இவர்கள் எல்லையில் அமைக்கப்படாத ஒரு எல்லையில் கடமையாற்றும் சூழ்நிலை ரொம்ப இக்கட்டான நிலையிலும் அவர்களை பாதுகாக்கிறார்கள். குறிப்பாக இவர்கள் 18,800 அடி வரை இருக்கக்கூடிய குளிர் பிரதேசத்தில் இருந்து இந்த பாதுகாப்பு பணியை வருகிறார்கள். சில காலங்களில் 30 டிகிரி மைனஸ் வரை செல்லக்கூடிய குளிர் பிரதேசத்திலும் தன் உடலை ஆட்டி இந்த கடமையை செய்து வருகிறார்கள். அடுத்ததாக சொல்லக்கூடிய சீமா சாஸ்திரபல் இவர்களுடைய டூட்டிகளை பார்த்தால் கிட்டத்தட்ட 2450 கிலோமீட்டர் கொண்ட இந்தோ நேபாள் மற்றும் இந்தோ பூடான் எல்லையை சவாலாக இவர்கள் பார்த்து கொண்டு வருகிறார்கள். இவர்கள் குறிப்பாக யுனோய்கள் என்கிற தீவிரவாதிகள் மற்றும் ஊடுருவலை தடுக்கும் பணிகள், குறிப்பாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். இப்படிப்பட்ட பணிகளை செய்யக்கூடிய ஒரு வகையில் இருந்தாலும் அசாரேபிள் என்று அழைக்கக்கூடிய இவர்கள் 1643 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்தோ மியான்மர் எல்லை பகுதியை பாதுகாத்து வருகிறார்கள். ஆக இந்த பக்கம் பிஎஸ்எஃப், அந்த பக்கம் குறைந்த இராணுவத்தினர், அடுத்ததாக பிஎஸ்எஃப், அடுத்ததாக எஸ்எஸ்பி, அடுத்ததாக ஐடிபிபி, அருணாச்சல பிரதேசத்தில் பார்க்கிறார்கள், மியான்மரில் அசாம் ரைபிள், அடுத்ததாக பங்களாதேஷ் பார்டரில் பிஎஸ்எஃப். இவர்களுடைய பணி எந்த அளவுக்கு கடினமானது, ஒரு நாள் கூட இந்த எல்லையை ஓய்வுக்காக விட முடியாத சூழ்நிலையில் பாதுகாக்கும் இந்திய மத்திய ஆயுத காவல்படை வீரர்களுக்கு இதுவரை எந்த ஒரு அந்தஸ்தும் அங்கீகாரம் வழங்கப்படாததான் படும் வேதனையாக இருக்கிறது. இந்த வேதனையை முதலமைச்சர் அவர்கள் தீர்ப்பாரா என்பது ஒரு பக்கம் கேள்விக்குறி. இவருடைய வேதனையை தீர்ப்பது பிரதம மந்திரி என்று சொல்லக்கூடிய பிரதமர் தீர்ப்பாரா என்பதும் கேள்விக்குறியாக உள்ளது. இந்த நாட்டில் எத்தனையோ செலவுகள் செய்யப்படுகிறது, எத்தனையோ வளர்ச்சி பணிகளை செய்கிறார்கள். ஆனால் இதுவரை எத்தனையோ முறை, குறிப்பாக கலைஞர் அதிக ஆண்டு இருக்குள்ளார், அதுக்கடுத்து ஜெயலலிதா ஆண்டு இருக்கிறார் முதலமைச்சராக, குறிப்பாக அடுத்து காமராஜரும் இந்த ஆண்டு இருக்கிறார் இந்த நாட்டை, எம்ஜிஆரும் இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறார்கள். ஆனால் இதுவரை இந்திய மத்திய ஆயுத காவல்படை வீரர்களுக்கான எந்த ஒரு கணக்கிலுமே சலுகைகளோ, இவருடைய குடும்பத்தாருக்கோ இல்லை இவருடைய மறு வேலை வாய்ப்புக்கான அமைப்போ இதுவரை ஏற்படுத்தாமல் இருப்பது மிகவும் வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. குறைஞ்சபட்சம் இந்திய மத்திய ஆயுத காவல்படை வீரர்களுக்கான நல வாரியம் அமைக்கப்பட வேண்டும். அப்படி ஒரு நல வாரியம் அமைக்கப்பட்டால் மட்டுமே இந்திய மத்திய ஆயுத காவல்படை வீரர்கள் சொற்பன ஆசையாக நிறைவேறும் என்ற சூழ்நிலைதான் இங்கு காணப்படுகிறது. நாம் இன்று பார்த்த இந்த எல்லை சாம்பிகளை மதித்து இந்த எல்லையில் காவல் காக்கும் இந்த பிஎஸ்எஃப், உள்நாட்டு பாதுகாக்கக்கூடிய சிஆர்பிஎஃப், சிஎஸ்எஃப் மற்றும் எஸ்எஸ்பி, ஐடிபிபி, அசாம் ரைபிள், எஸ்எஸ்பி போன்ற இந்த வீரர்களின் நலன் குறித்து மீண்டும் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்த வீடியோ மூலமாக நாங்கள் பதிவிடுகிறோம். இது ஒரு இந்திய மத்திய ஆயுத காவல்படை வீரர்களின் குமுறலாகவே நாங்கள் பார்க்கிறோம். 2019 நடந்த தாக்குதலில் 40 வீரர்கள் மரணமடைந்த வீரர்களுடைய குடும்பத்தாருக்கு இதுவரை எந்த ஒரு சலுகையுமாக கிடைக்கப்பட்டதா என்றால், எந்த ஒரு மறு வேலைவாய்ப்போ எந்த ஒரு அரவணைப்போ இருக்குமா என்றால் இன்று வரை கேள்விக்குறியாக உள்ளது. அப்படிப்பட்ட கேள்விகளை இந்த அமைப்பினர் ஏற்படுத்தப்பட வேண்டும். குறிப்பாக இந்திய மத்திய ஆயுத காவல்படை வீரர்களுக்காக இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களின் குரல் ஒலிக்கப்பட வேண்டும். இவர்களுக்கும் 5%, 3%, 10% ஒரு இட ஒதுக்கீடை அளித்து கொடுக்க வேண்டும் என்பதை இந்த வீடியோ மூலமாக நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய மத்திய ஆயுத காவல்படை வீரரின் ஒவ்வொரு நாளும் ஆற்றக்கூடிய இந்த கடமைகளை, இந்த எல்லையை அரணாக வைத்து உயிரை துச்சமாக நினைத்து பாதுகாத்து வரும் இந்த முன்னாள் வீரர்கள் இவருடைய வாழ்வாதாரத்திற்கு, இவருடைய குழந்தைகளுக்கு கல்வி பணியில், எம்பிபிஎஸ், இன்ஜினியரிங், வேலை வாய்ப்பில், டிஎன்பிஎஸ்சி, யூஎஸ்ஆர்பி, டெட், டிஆர்பி போன்ற பணிகளில் ஒரு இட ஒதுக்கீடை வழங்கி நீங்கள் முழுமையாக வழங்க வேண்டும் என்பதை இந்த மத்திய ஆயுத காவல்படை வீரர்களின் முழக்கம், இதுவே எங்களுடைய தொடக்கம் என்று கூறி
இந்த வீடியோ மூலம் அனைவருக்கும் சேரட்டும், அனைவருக்கும் பகிரட்டும். குறிப்பாக பத்திரிகை நிபுணர்கள் இந்த இந்திய பாதுகாப்பு பணியை செய்வது யார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். பல இடங்களில் இராணுவம் என்று கூறும் உங்களுடைய கருத்து பொய்யானது என்பதை இதனை நீங்கள் இந்த வரைபடத்தின் மூலம் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். குறிப்பாக இந்த வரைபடத்தில் எத்தனை மத்திய ஆயுத காவல்படை வீரர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள், எந்த பிரிவு பயன்படுத்தப்படுகிறது, எங்கு இன்சிடென்ட் நடக்கிறது, எங்கு சம்பவம் நடக்கிறது என்பதை தெரிந்து தெளிவாக எந்த பிரிவினர் யாருக்கு பாதிப்பு, யார் அதிகமாக பாதிப்பு அடைகிறார்கள் என்று இந்த தமிழக அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும். நீங்கள் எடுத்துரைப்பீர்கள் என்று நம்பி இந்த வீடியோ மூலமாக ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. மிக்க நன்றி. வரும் காலங்களில் இந்த முதலமைச்சர் அவர்களுக்கு டிஎன்சிபிஆர்ஐ என்கிற ஒரு அமைப்பு கூடுதலாக ஒரு விண்ணப்பம் ஒன்று வைத்தது. அந்த விண்ணப்பத்தை இந்த தமிழக முதலமைச்சர் ஏற்பாரா, ஏற்று அதனை மறுபரிசீலனை செய்வாரா, இல்லை அதற்கான நடவடிக்கைகள் இறங்கி இந்த மத்திய ஆயுத காவல்படை வீரர்களும் இந்நாட்டின் ஒரு உயிர்தான், அவர்களுடைய கஷ்டங்களும் உணர்ந்து இவர்களுக்கான ஒரு நலவாரியம், இவர்களுக்கான ஒரு சலுகை, இவர்களுக்கான ஒரு இட ஒதுக்கீடை வழங்குவார்களா என்று கேள்விக்குறியுடன் இந்த வீடியோ பதிவை நாம் பதிவிடுகிறோம். கண்டிப்பாக நீங்கள் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களோடு முழு மனதாக நாங்கள் இந்த விண்ணப்பத்தை வைத்து இந்த எல்லைகளை பாதுகாக்கும் இந்திய மத்திய ஆயுத காவல்படை வீரர்களுடைய நிலைகளையும் எல்லையில் எப்படிப்பட்ட வீரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்தியும் இந்த வீடியோ மூலமாக காமிக்கப்பட்டுள்ளது. இதை அறிந்து இந்திய மத்திய ஆயுத காவல்படை வீரர்களுக்கு ஒரு சலுகையை நீங்கள் வழங்குவீர்கள் என்று கூறி இதன் மூலம் நிறைவேற்றப்படும் என்று கூறி உங்களை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.